Roll camera. Sound. Sound. Action. Action. ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லுவாங்க. அது இதுதான்டான்னு நெத்தில அடிச்ச மாதிரி ஆதிக் ப்ரூவ் பண்ணிட்டாரு. படத்துல சம்பவம் இல்ல, படமே சம்பவத்துல தாண்டா இருக்கு அப்படின்ட்டு மிரட்டி விட்டானுங்க. எப்பா குட் பேட் அக்லி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. ட்ரெய்லர் பத்தி பார்த்தோம்னா வில்லனை வச்சுதான் ஸ்டார்ட் பண்றாங்க. அர்ஜுன் தாஸ் அவருக்குன்னு ஒரு ஷிப் வச்சிருக்க அளவுக்கு பெரிய ஆளு. ஷிப்பை பார்த்தோனையும் எனக்கு சிஎஸ்கே வரை ஞாபகம் வந்துருச்சு. அதவே ஞாபகப்படுத்திட்டு அதை விடுங்க. மோஸ்ட் ஆஃப் த மூவிலலாம் இப்ப ஓல்டு சாங் ட்ரெண்ட் பண்றாங்க. அதுல இந்த சாங் அல்டிமேட் வைப் தருது. ட்ரெய்லரை தலையை ஆட்டாம வைப் பண்ணாம பாக்குறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. ஆதிக் ப்ரோ தலையோட ஓல்டு கேரக்டர் தான் கொண்டு வந்திருக்காருன்னு பார்த்தா மனுஷன் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் பெரிய கனெக்ஷனே வச்சிருக்காரு போல. அர்ஜுன் தாஸ் நான் தாண்டா உனக்கு வில்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அகைன்ஸ்டா தலைக்கு எந்த ஒரு டயலாகும் வைக்கல. அந்த ஃப்ரேமே பதில் சொல்லியிருக்கு. அந்த சிரிப்புல நான் தாண்டா உனக்கு ஏம அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரேமே எப்பா என்ன ஃப்ரேம்டா அது. ஆதி தலையோட டயலாக் மட்டும் கம்பேக் பண்ணல, அவரு வேற ஆக்டரோட டயலாக்கும் கம்பேக் பண்ணிருக்காரு. சோ ஸ்வீட். இந்த டயலாக்லாம் தளபதி சொல்லி கேட்டிருக்கோம், இப்ப தலை சொல்லி கேட்கிறோம். ஸ்டோரி லைட்டா கெஸ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. கேங்ஸ்டரை ஃபுல்லா விட்டு ஒதுக்கின தலை திரும்ப ஒரு பையனுக்காக உள்ள இறங்கி சம்பவம் பண்றாரு. இதுதான் கதையா இருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் ட்விஸ்டும் நிறைய இருக்கும். அப்புறம் எனக்கு மெயினா ஒண்ணு தோணுது, அர்ஜுன் தாஸ் இந்த ஸ்டோரியில மெயின் வில்லனா இருக்க மாட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா சடனா அர்ஜுன் தாஸ் எப்படி காட்டிட்டு மெயின் வில்லன் எதுவும் ட்விஸ்ட் வச்சிருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் அடுத்த ஃப்ரேம் டார்கி. இவரு லாஸ்டா கபாலி மூவி படத்துல வந்திருப்பாரு. இவரு மலேசியால இருக்க ஒரு தமிழ் ரேப்பர். இவரோட புலி சாங்கும் நல்லா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பாக்கலன்னா இதை முடிச்சுட்டு போய் பாருங்க, யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும் அந்த சாங். இவருக்குனே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க. அடுத்து யோகி பாபு ஏகே வரார் வலிவெர்ரா அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி வேற ஒரு டயலாக் நம்ம இது வரைக்கும் கேட்டிருப்போம். அண்ணன் வரார் வலிவெர்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சேம் டயலாக் எல்லாம் கேட்டிருப்போம். அப்புறம் இந்த ஒரு டயலாக் மாஸ். சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அப்புறம் பில்லா மூவில பிரபு சொன்ன இந்த டயலாக் பயத்துக்கே பயம் காட்டலாக். பில்லாக்கு இதுக்கும் கனெக்ட் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா என்னன்னு மூவி வந்தாதான் தெரியும். ஆனா கண்டிப்பா மிகப்பெரிய சம்பவம் இருக்கு. ஏகே படம்னா கார் இல்லாம இருக்குமா அப்படின்னு நான் ஒரு போன வீடியோல சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப அதை மாத்திக்கிறேன். அது கார் இல்ல, ஏதோ யமன் மாதிரி இருக்கு. அது சும்மா தெறிக்க விட்டுது அந்த காரு. குட் பேட் அக்லில அந்த குட் பேட் அஜித்தும் அக்லி அந்த காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைட்டில் கார்லயே அக்லிங்கிறது கீழே அந்த கார் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் லாஸ்ட்ல சிம்ரனை கில் பில் கெட்டப்ல காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கலாம் அஜித் கூட. அப்புறம் ஆதிக்கு இந்த படத்தை டைரக்ட் பண்ணல, ஒரு ஃபேன் பாயா அஜித்தை வச்சு செதுக்கி இருக்காரு. அஜித்துக்குன்னு அஜித் ஃபேன்ஸுக்குன்னு செதுக்கி வச்சிருக்காரு. தலை ஃபேன்ஸ் எப்படி எல்லாம் அஜித்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அப்படியெல்லாம் உருவாக்கி இருக்காரு படத்தை. ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஏப்ரல் 10 காத்து இருக்குடா. உமால வெயிட் பண்ணுங்க, நான் வரோம். 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய்.